கட்டி கற்பூரமா எங்க செவ்வாட கூட்டமம்மா உனையே பத்திக்கிட்டா பதம் பற்றிக்கிட்டா மனம் உருகாதோ தெய்வீகமா திரிசூலம் போல கூர்மையா மறுவூரை ஆளும் தாய் உனை கட்டி கற்பூரமா எங்க செவ்வாட கூட்டமம்மா உனையே பத்திக்கிட்டா பதம் பற்றிக்கிட்டா மனம் உருகாதோ தெய்வீகமா திரிசூலம் போல கூர்மையா மறுவூரை ஆளும் தாய் உனை தேங்காய் உடைச்சு வச்சா தெரியும் நேரம் வெள்ளதான் எங்க மனசு உந்தன் சன்னதியில் வெள்ளதான் சாதம் சமைச்சு வச்சு காத்திருக்கும் தாயப்போ மனச பந்தி வச்சு காத்திருப்போம் உண்மைதான் ஆடு கூப்பிடுது அம்மானு கூப்பிடுதே ஆறு சொல்லி தந்தா ஆறு அறிவிருக்கு ஆனாலும் மனுஷனுக்கு தாயின் பேரு சொல்லு ஆரும் சொல்லவில்லை அடையாளம் காட்டவில்லை பாத பூஜையில உறைந்தோமே பக்தியில கற்பூரமா கட்டி கற்பூரமா எங்க செவ்வாட கூட்டமம்மா உனையே பத்திக்கிட்டா பதம் பற்றிக்கிட்டா மனம் உருகாதோ தெய்வீகமா திரிசூலம் போல கூர்மையா மறுவூரை ஆளும் தாய் உனை சாலையடி நாகப்படம் போட்டபடி தூபம் வளர்த்த கையில் தொண்டு நடத்தையிலே தொழு ஒன்று கொடுக்கையிலே அம்மா சிலிர்க்குதடி காவி மஞ்சளடி இந்த பாழும் நெஞ்சமடி நீராவி போல வந்தே இந்த உள்ளம் வெள்ளையடி கற்பூரமா கட்டி கற்பூரமா எங்க செவ்வாட கூட்டமம்மா உனையே பத்திக்கிட்டா பதம் பற்றிக்கிட்டா மனம் உருகாதோ தெய்வீகமா திரிசூலம் போல கூர்மையா மறுவூரை ஆளும் தாங்குனை
சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குணம் ஒரே செயல், ஒரு குரு ஒரு தெய்வம். இன்று வியாழக்கிழமை, பெரும் தெய்வம், பேரன்பு கடல், எல்லோருக்கும் பாசம் காட்டக்கூடிய பங்காரு அம்மாவின் வியாழ குரு பூஜைக்கு வந்துள்ள அனைத்து சக்திகளுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்வு என்னவென்றால், எந்த முறை செய்தாலும் அம்மா சொல்கிறாங்க அதில் நல்ல எண்ணம் சிந்தனை மட்டும்தான் இருக்கணும்ன்ட்டு. மருவத்தூருக்கு வந்தோம், மனம் திருந்தினோம்னு இருக்கணும். ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க, எவ்வளோ உயர்வு பறந்தாலும் கீழே ஒரு நிலைக்கு வரணும். அதுக்கு எடுத்துக்காட்டு அம்மா சொல்லுவாங்க, மலைக்கு மேலே மழை பெஞ்சா கூட தண்ணியோட தன்மை என்னன்னா பள்ளத்தை நோக்கி போவது போல் நீ ஒரு நாள் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி மேல்மருவத்தூர் என்பது மனதை மாற்றக்கூடிய மகா சக்தி இருக்கும் இடம். தமிழ் மொழியில் பெண்களோட பருவத்தை எத்தனை சொல்லுவாங்க? எத்தனை பருவம் உள்ளதாக வாழ்க்கை சொல்லுவாங்க? 7 பருவம். அதனால தான் 7 பருவத்திலையும் அம்மா உங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்க விரும்பி, ஒரு தைப்பூசத்தில் இருமுடி ஆரம்பிக்கிறது கூட ஒரு சிறுமியை கொண்டு வந்து ஆரம்பித்து முதுமை அடைந்து முத்தி கேட்பது வரைக்கும் ஒரு ஆன்மீகத்தை பெண்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஒதுக்கப்பட்டார்கள். ஆன்மீகம் என்பது ரகசியம், ஆன்மீகம் என்பது பெண்களுக்கு ஒத்து வராது, ஆன்மீகம் என்பது ஆன்மா உடையவர்களுக்கு, பெண்களுக்கு ஆன்மாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது சொல்லியே கொடுக்கல. ஆனால் அம்மா எல்லாத்தையும் உடைச்சறிஞ்சு, நீ வந்து பிறந்த கருவில் இருந்து நீ கல்லறை போகும் வரை என்னிடம் வா, உனக்கு ஆன்மீகத்தை தரும்போது உனக்கு தைரியம், நம்பிக்கையும், பராசக்தியும், நவசக்தியும் தருகிறேன் அம்மா சொல்கிறாங்க. அதில் மனசை என்னென்ன மாற்றம் அடைஞ்சங்கன்னு 7 பேர் சொல்ல போகிறீங்க. என்னோட பேர் நர்மதா ஸ்ரீ. அம்மா சொன்ன மாதிரி மனமாற்றம், மனோபலம், தைரியம், இது எல்லாம் வந்து குருவால மட்டும்தான் வாழ்க்கையில கிடைச்சது. எத்தனையோ பேருக்கு கிடைச்சிருக்கு, சொல்ல தெரியாம இருக்கலாம். பட் ஒவ்வொருத்தரும் இங்க நிக்கிறதுக்கு, வாழ்க்கையில பல சூழலை கடந்து வந்ததுக்கு நம்ம பங்காரம்மா கொடுத்த மனோபலமும் மன தைரியமும் தான். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நம்ம கடந்து வர்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை, ஒரு சைகை, அந்த ஒரு பார்வை 7 கடலையும் 7 மலையும் நம்மளை தாண்ட வைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கொடுத்த கஷ்டங்களை எல்லாத்தையும் கடந்து வர அம்மா வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதை வார்த்தையால சொல்ல முடியாது. எனக்கு இயற்கையிலேயே பயம் அப்படின்றது இருக்கு. முதல் பாத பூஜையிலேயே நான் 12th படிக்கிறப்போ அம்மா சொன்னாங்க, பயப்படாத, ஏன் பயப்படுற, அம்மா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் இப்போ ஒரு பிரின்சிபலா ஒரு பெரிய ஸ்டேட்ல நான் இருக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். அவ்வளவு சைக்கலாஜிக்கலான ஒரு ப்ராப்ளம் எனக்குள்ள வச்சுட்டு அத்தனை விஷயங்களையும் நான் கடந்து த பெஸ்ட் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் நான் பேர் வாங்கி வந்திருக்கேன்னா அம்மாவோட ஆன்மீக அறிவால மட்டும்தான், பங்காரம்மாவோட அருளால மட்டும்தான். ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பய உணர்வு அதிகமாயிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனையை கடந்து வரவே தெரியவே இல்லை. அப்போ அம்மா கனவுல 4 அமாவாசைக்கு வந்துட்டு போ, எல்லாம் சரியாயிடும்னாங்க. 2 தடவை எனக்கு அது தட்டி போயிடுச்சு. 3 அமாவாசைக்கு வந்துட்டு விட்டுட்டேன். எல்லாரும் 3 அமாவாசை தான் கேள்விப்பட்டிருப்போம். அம்மா எனக்கு சொன்னது 4 அமாவாசை. 2 அமாவாசை ஒரு தடவை வந்து மறுபடியும் மறந்துட்டேன். அடுத்து வந்து 3rd டைம் அம்மா நான் இதை விடவே கூடாதுன்னு 4 அமாவாசை வந்துட்டு போனேன். எப்பேற்பட்ட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியர் அது டோட்டலா எனக்கு காணாமலே போயிடுச்சு. அப்போ அறிவியலை தாண்டி ஆன்மீகம் இருக்கணும். அந்த ஆன்மீக அறிவை ரொம்ப எளிமைப்படுத்தி, அது அமாவாசை வேள்வி சாதாரணமா இருக்கும், ஆனா இது எப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கும்னு நம்ம அடிகளாரம்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அம்மா சொல்லியும் சொல்லாமலும் பல விதத்துல வந்து அதை உணர்த்திருக்காங்க. நான் அமாவாசை வேள்வி இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சரியாக்குமா அப்படின்றது என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய பெரிய ஒரு அனுபவம்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு கொடுத்த அந்த மனோபலம், அந்த ஒரு சக்தி, இது எல்லாமே அம்மாவால மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை.
பயப்படாத நான் பார்த்துக்கிறேன், எப்போ வந்தாலும் ஏன் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இங்கே நிற்க வச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஓம் சக்தி பராசக்தி. என் பேர் ஜெயா. நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் கோட்டைப்பட்டியில் இருக்கேன். என்னுடைய ஊர் வந்து ஒரு மலை கிராமம். அங்கேருந்து நாங்கள் 10 பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வருவோம். 2007 நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு அம்மா இல்லை. நான் நான் வந்தப்போ சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா அனுபவிச்சா தானே புரியும். அப்போ நான் வந்தப்போ எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்க. என்ன இவரை கும்பிட்றீங்கன்னு அப்போ தான் சொன்னாங்க, ஐயா தான் நமக்கு அம்மான்னு. இப்போ என் பூஜை ரூமில் எல்லா சாமியும் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், குலதெய்வம் இருக்கும். ஆனால் சுற்றி 4 பக்கமும் நம்ம பங்காரம்மா படம் தான் வச்சுருப்பேன். அதில் ஒரு ஆசி வழங்குற மாதிரி இருக்கும். எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது கஷ்டப்பட்டு போய் அப்படி நின்றேன்னா அப்படியே அந்த கண்ணில் இருந்த ஒளி, அந்த கை இப்படி இருக்கும். ஒரு தடவை எங்கள் அப்பா இறக்க போகிறாருன்றது எனக்கு முதல் நாளே வந்து ஐயாவோட கழுத்தில் இருந்த மாலை கீழே விழுந்துருச்சு. ஐயா என்ன கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறப்ப இப்படி காமிச்ச கையில் கருப்பாக தெரிஞ்சிச்சு. எப்போதுமே நமக்கு வெள்ளையாக தெரியும், கருப்பாக தெரியுதுன்னு போனேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்தாங்க. அப்போ தான் நினச்சேன், நமக்கு தாய் வீடு வந்து மருவூர் தான். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஐயாவோட ஃபோட்டோவை பார்த்து தான், அம்மா நீ இருக்க தைரியத்தில் தான் நான் இருக்கேன். நான் ஒரு ஈவோவாக இருந்து தான் பணி ஓய்வு பெற்றிருக்கேன். அந்த வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, அங்கேயுமே என்னுடைய ஆஃபீஸ் ரூம்லையுமே அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்கும். அம்மா ஃபோட்டோ வச்சு தான், அம்மாவுக்கு பூ வச்சுட்டு தான் நான் சேர்லேயே உட்காருவேன். அப்படி. ஆனால் எனக்கு ரொம்ப நிறைய மன அழுத்தம்லாம் இருந்துச்சு. நம்ம மேடம் சொன்ன மாதிரி பயன்றதெல்லாம் எனக்கு கிடையாது. அந்த ஒரு இது இல்லை. 8 பேர்த்தால பிறந்தாலும் ஆனால் வந்து எனக்கு வந்து யாருமே இல்லை தான். ஆனால் எனக்கு வந்து இப்போ செவ்வாடை தொண்டர்கள் தான் என் உறவு. அந்த மாதிரி உறவை வளர்த்து கொடுத்தது அம்மா தான். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் ஒரு தட்டிட்டு இருந்தால் கூட என் உறவுகள் வராது. என் செவ்வாடை தொண்டர்கள், நம்ம செவ்வாடை தொண்டர்கள் தான் ஓடி வருவாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய மனசை பக்குவப்படுத்தி நானும் 4 பேர்த்துக்கு அம்மாவோட இதை சொல்லி, நீ மருவத்தூர் மண்ணை மட்டும் வந்து மிதி, அதுக்கப்புறம் உன்னுடைய பலனை பாருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அறிவையும் கொடுத்தது நம்ம அம்மா தான். நாங்கள் தீபம் ஏற்ற போயிருந்தோம். தீபம் ஏற்றிட்டு வரப்போ அன்டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு மலை காடு இப்படி போயிட்டு வந்தோம். அந்த டைம் வந்துட்டு இருக்கப்போ மலை மாடுன்னு சொன்னாங்க. மலை மாடுன்னா முட்டிடுமேன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 2 வண்டியில் தான் 2 வீலரில் தான் வந்தோம். அப்போ நான் என்ன கேட்டேன்னா, அம்மாட்ட வந்து அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு, நான் தீபம் தானே ஏற்ற போனேன், நான் விழுந்திருந்தாலோ இல்லை கூட வந்தவங்க அடிபட்டிருந்தாலோ அம்மா உன் பேர் இல்லாமா இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ கனவுல அம்மா வந்து பார் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தா அதில் 3 பேர் வந்து திருடனுங்க. நாங்கள் வந்ததோ அன்டயம். அதுக்காக அம்மா தான் அப்படிங்கிறாங்க. 2 மாடு மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதை அனுபவிச்ச உண்மை சக்தி அப்படியே இருதயமே ஆடி போயிடுச்சு. அம்மானு அப்படியே அந்த ஃபோட்டோ காலை கட்டி பிடிச்சி அப்படியே காலில் வச்சு அப்படி அழுதேன். அதனால் அம்மாவை நம்பினவங்க யாருமே இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாருமே மாலை போட்டு வந்திருக்கோம். இன்னும் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்து நம்ம மருவூரோட மகிமையை எல்லாத்துக்கும் இது பண்ணணுன்னு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா எனக்கு டைஃபாய்டும் சிக்கன் குனியாவும் ஒரே டயத்தில் வந்துருந்தது. அப்போ ரொம்ப எந்திரிக்க கூட முடியாமல் இருந்தேன். பக்கத்து வீட்டு அம்மா வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மாம்பாங்க கஞ்சி கலையன்னு சொல்லி போவாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த தீர்த்தம் கொடுத்த உடனே நான் உடனே எந்திரிச்சு நல்லா உட்காந்துட்டேன். திரும்ப என்னன்னா அந்த நைட்டே என் கனவுல வந்து வாசலில் குங்குமத்தோட தட்டில் வேப்பங்குலையோட வந்து அம்மா நின்னாங்க. அதுலேருந்து அம்மா மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அதுலேருந்து அம்மா மேலே எனக்கு ரொம்ப பாசம், ரொம்ப பக்தி ஆகிட்டேன். நான் அதுலேருந்து இருமடி செலுத்திட்டு நான் 25 வருஷமாக நான் வந்துகிட்டு இருக்கேன். என் குடும்பத்தில் வீடு கட்டுறது, கல்யாணம் எல்லாமே அம்மாட்ட வந்து பாத பூஜை வச்சு கேட்பேன். நான் பார்த்துக்கிறேம்மா நீ செய்யுன்னு சொன்னேன்னா நான் அந்த மாதிரி செய்கிறேன். அம்மாவுக்கு 1000 கோடி நன்றி சொன்னாலும். ஓம் சக்தி பராசக்தி. இங்கே வந்திருக்கும் சக்திக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து மலைக்கோட்டை மன்றத்தில் ஃபஸ்ட்டு நான் போகும்போது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க.
7 பேர் 8 பேர் தான் வருவோம். ஆனால் நான் போய் 33 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த மன்றத்துக்கு இவ்வளோ பேர் எல்லோரும் வர்றாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு கேட்காமே அம்மா எல்லாம் கொடுத்துருக்கு. எனக்கு எல்லா விஷயமே நல்லதாக நடந்திருக்கு. நான் கேட்காம எல்லா விஷயமே கொடுத்துருக்கு. எனக்கு அம்மா ரொம்ப மன திருப்தியோடு நான் இருக்கேன். ஓம் சக்தி குருவடி சரணம், அன்னையின் திருவடி சரணம். அம்மா சொன்னாங்க மனமாற்றம் எப்படி வந்துச்சுன்னு. எனக்கு வந்து மனமாற்றம் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே வந்து அம்மா மனமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் வந்து படிக்கிறப்ப வந்து இருமுடி போட்டு போகிறேம்மான்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா இல்லை வேணாம், நம்ம குடும்பத்தில் யாருமே வந்து சக்தி மாலை போட்டதில்லை, நமக்கு ஆகாது, போட்டால் கலட்டுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், என்னால் போட முடியல. அப்புறம் நான் வேலைக்கு போகும் என்னோட சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு வருஷம் சக்தி மாலை போட்டு நான் எங்கள் வீட்டை மீறி வந்தேன். வந்து இங்கே இருமுடி செலுத்திட்டு வெளியே போய் எங்கள் அம்மாட்ட அம்மா இருமுடி செலுத்திட்டேம்மான்னு சொன்னேன். நீ போன வை, அண்ணன் வந்து வேலைக்கு போன பக்கம் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்களாம், என்ன நீ கோயிலுக்கு போனேன்னு சொன்னாங்க. நான் அதை கண்டுக்கலை. 2வது வருஷம் அதே மாதிரி வந்தேன். வந்தப்போ வந்து எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, பாப்பாவுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ போய்கிட்டே இருக்க, என்ன நடக்குது, பெசாட் நீ இந்த வருஷம் போகக்கூடாதுன்னு சொல்லி 2வது வருஷம் எங்கள் அம்மா இது பண்ணாங்க. நான் எங்கள் அம்மாவை மீறி நான் வந்தேன். 3வது வருஷமே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு பேங்க்கில் வேலை கிடச்சிச்சு. டாக்டர் வந்து இல்லை இவங்க வந்து டெஸ்டி பேபி தான் இந்த பாப்பாவுக்கு பிறக்கும், இந்த பாப்பாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் என் தங்கச்சிக்கு நான் 3வது வருஷம் இருமுடி செலுத்திட்டு போனேனே, இப்போ தங்கச்சி ஃபோன் பண்ணி அம்மனாக்கா மாசமாக இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ அன்னைக்கு கோயிலுக்கே போகாதேன்னு சொன்னேன் என் குடும்பத்தில். இப்போ எப்போ மருவத்தூர் போகிறேன்னு கேட்குறாங்க. நான் வந்து அம்மாவுக்கு பூஜை பண்ணுறதுனால எங்கள் அம்மா வந்து இப்போ அம்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க, எங்கள் அண்ணன் கும்பிட்றான், எங்கள் அப்பா கும்பிட்றான், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ எங்கள் வீடு இல்லாமல் எங்கள் சித்தப்பா வீடு பெரிய எல்லாத்துக்குமே வந்து அம்மா மனமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து குடும்பமே வந்து நாங்கள் அம்மாவை கும்பிட்டுட்டு வரோம். நான் என் ஒருத்தரை வந்து அம்மா கும்பிட இருந்துச்சு. என் குடும்பத்துக்கே வந்து அம்மா அப்பா மனமாற்றத்தை கொடுத்து இப்போ என் குடும்பத்தில் எல்லாமே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ போகிறா போன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அம்மா என் குடும்பத்துக்கு வந்து மனமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. என் பேர் இந்திராணி. நல்லபடியாக அம்மாட்ட வந்தால் எல்லாம் நல்லதே நடந்திருக்குது. எங்கள் பசங்க படித்தாங்க, வேலையெல்லாம் வந்தாங்க, இப்போ வெளிநாட்டில் கொண்டு அம்மா வச்சுருக்குறாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம், என் பிள்ளைங்க, எங்கள் வீட்டுக்காரு, என் மருமக, என் பேர் எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் நல்லா சிறப்பாக நல்லா இருக்கிறோம்மா. நினச்சது எல்லாம் நடந்துருச்சுமா. என்னை சுற்றி இருக்கணுங்க எல்லாத்துலையும் சொன்னேன், எல்லாத்துக்கும் நடத்தி கொடுத்துருக்காங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். நான் அம்மாட்ட 92 வந்தேன். அப்போ அம்மானா என்னன்னு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்க என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தேன். 2 ரூபா 80 பைசா மதுரை ஆன்மீக ஊர்வலத்துக்கு போகிறதுக்கு என்கிட்ட காசே இல்லை. அந்த சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டாங்க, ஒரு நொண்டியாக இருக்கம்மா வா வசந்தி அப்படின்னாங்க. போமா, ஒரு செவ்வாடையே இல்லாமல் இருக்கே, செவ்வாடை கட்டினாத்தான் அந்த கோயிலுக்கே விடுவாங்களாம், செவ்வாடை இல்லாமல் எப்படி போகிறது அப்படிங்கையில் வா வசந்தி உன்கிட்ட பக்கத்தில் ஒரு வீட்டில் வாங்கி நீ கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னார், நம்ம கடை வைக்கலான்னு அம்மாட்ட கேட்டு வா அப்படின்னாங்க. நான் லைனில் போகையில் அம்மா மேடையில் இருந்தாங்க. எனக்கு எல்லாரும் அம்மா அம்மாங்கையில் என்ன எல்லாரும் அம்மாங்கிறீங்களே, எங்கே இருக்காங்க அம்மா அப்படின்னு போய் கேட்டேன். நாங்கள் கடை வைக்க போகிறோம், அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு. அந்த சூழ்நிலையில் அப்படியெல்லாம் கேட்க வேணாம், நீ மனசில் நினச்சிட்டு போனாலே நடக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் கடை வச்சோம். கடை வச்ச பின்னாடி அந்த கடை ஓடவே இல்லை. பக்கத்தில் ஒரு தொண்டர் வந்து அம்மாவை கும்பிட்றவங்க, நீங்கள் வாங்க ஆடிப்பூரை வாங்க, வந்தீங்கன்னாக்கா அம்மா வந்து உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு கேள. எனக்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கேன், நீங்கள் 125 ரூபா பணம் கேட்குறீங்க, அந்த சூழ்நிலையில் 2 செவ்வாடை வேறு கேட்குறீங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து சொல்லையில் இந்த 3 நாள் இருக்குல்ல, 3 நாளைக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை அம்மாவுக்கே நீ கொண்டு போ அப்படின்னு சொன்னார். 2 ரூபாய்க்கு ஓடாத கடை 90 ரூபாய்க்கு ஓடுச்சு. ஒரு சேலை ஜாக்கெட்டு பாவாடை 3 எடுத்துகிட்டு வந்துட்டார். மறுநாள் 100 ரூபாய்க்கு ஓடுச்சு, வேனுக்கு கட்டியாச்சு. 3ஆம் நாள் 150 ரூபாய்க்கு ஓடுச்சு. திருப்பி ஒரு செவ்வாடை 90 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு 50 ரூபா கையில் கொடுத்து நீ போய் அம்மாவை கும்பிட்டு வான்னு சொன்னாங்க. ஆடிப்புறம் வந்தேன். அம்மாட்ட பால விஷயம் பண்ணையில், அம்மா எனக்கு தெரியாது, என்ன சந்தோஷத்தில் அனுப்பிவிட்டாங்களோ நான் போகையிலே அதே சந்தோஷம் இருக்கணுமா, அந்த கலக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு அம்மாட்ட என் குடும்பமே வந்து உனக்கு தொண்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லி பால விஷயம் பண்ணிட்டு போனேன். அங்கே போகையில் நான் 2 நாள் கழித்து போகையில் 500 ரூபாய்க்கு வேலை பார்த்து வச்சுருந்தாங்க.
அப்படி இருக்க சூழ்நிலையில் எனக்கு அம்மா கனவுல காமிக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு. நான் கனவு தானே பார்த்தோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போய் ஒரு ஜாதகம் பார்க்கல, உன்னுடைய பையன் ஜாதகத்தில் 17லேருந்து 20 வயசில் அப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதகாரர் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆகையில் ரோட்டில் கிடக்கையில் சொல்கிறாரு, கவலைப்படாத வசந்தி, அம்மா என்னை காப்பாற்றிருச்சு, நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லி கனவுல சொல்கிறாரு. ஆனால் அதே மாதிரி 17 வயசு என் பையனுக்கு ஆகையில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. எந்த நினைவுமே இல்லை ரோட்டில். நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அம்மா நீ என்னை எந்த கோலத்தில் பார்த்தாலும் உனக்கு தாம்மா அசிங்கம், எனக்கு அசிங்கம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து மூஞ்சியில் மூல மந்திரத்தை சொல்லி சுவாசிக்க விட்டேன். அப்படியே மூச்சு வந்தது. தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். டாக்டர் பார்க்க முடியாதுன்னாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள், இறந்த பின்னாடி நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தொண்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். எல்லாரும் 1008 108 எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா தொண்டரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. டாக்டரே ஆச்சரியப்பட்டார். ஒரு மணி நேரத்தில் என்னை கூப்பிடாமே எல்லாருமே நாங்கள் உயிர் போயிடுச்சுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வீட்டுக்காரம்மா உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னாங்க. உள்ளே போய் பார்த்தா என்ன கனவுல பார்த்தனோ அதை எந்திரிச்சு உக்காந்து அம்மா காப்பாத்திருச்சு, கவலைப்படாத வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு கோமாவுக்கு போயிட்டாரு. 6 மாதம் கோமா. 17 ஆக்சிடென்ட், 18 ஆக்சிடென்ட், 19 ஆக்சிடென்ட், 20 அம்மா பிறந்த நாளைக்கு வர்றேன். பஸ்ஸில் ஒரு கால் எடுத்து வைக்கிறேன், ஒரு கால் கீழே இருக்கு. என்னுடைய மாங்கல்யத்தை கட் பண்ணிட்டாங்க பருவத்தூரில். திண்டிவனம் வரலையும் தாலியை கையில் பிடிச்சிட்டே போனேன். அப்போ கேட்டாங்க கூட வந்தவங்களாம், ஒன்றும் பொருளெல்லாம் போலையில், விடு கவலைப்படாத, நாங்கள் வீட்டுக்கு போனோன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், வசந்தி தம்பிக்கு 20 வயசு, அம்மா தார தோசை நீக்கிட்டா, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு பின்னாடி தான் சத்தி அந்த கோமாவிலேருந்தே வந்தார். திருப்பி அம்மாட்ட பாத புத்திக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வா வா 3 தத்தில் தப்பிச்சு வந்துட்டியா, உன் குலதெய்வம் அம்மா ஏழுமலையா 3 பேரும் காப்பாற்றிட்டோம், கவலைப்படாமல் இரு, நீ தொண்டு செய்ய அப்படின்னாங்க. இன்னைக்கு வரலையும் என் குடும்பம் தொண்டு செய்யுது. அம்மா என்ன சொல்கிறாலோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் சத்தி. மற்ற யார் என்ன சொன்னாலும் இந்த சாமியே கும்பிடாதுன்னு சொல்லி சொந்த பந்தம் பூரா சொன்னாங்க. இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, இவ்வளோ கும்பிடுற, அந்த சாமி உன்னை காப்பாற்றுச்சானாங்க. எனக்கு தெரியும் அந்த சாமி காப்பாற்றுச்ச காமத்தில் நீங்கள் எனக்கு சொந்த பந்தமே வேணான்னு. சொந்தமே இல்லை, சொத்து சுகம் இதுவா என்று சொந்த பந்தம் பேசுகிறார். சொத்து சுகம் நீதானடி அம்மா, எனக்கு சுகம் எதுவும் தேவையில்லை அம்மா. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காரு. 20 வருஷமா ஆனால் வேலை பார்க்க முடியாதனால நல்ல ஆரோக்கியமா அம்மா தொண்டு பரிபூர்ணமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.